இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில தான் இருக்கோம். எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து நம்ம ஆடுகளும் சரி, நம்ம விற்பனைக்கு இருக்கு. நம்ம எல்லாரும் ஆடுகள் வாங்கிட்டு போவோம், விற்க வருவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கு தேவையான பொருட்களும் வந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து இருக்கு. ஆட்டுக்கு தேவையான மணிலேருந்து இந்த மாதிரி எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து தீவன காடிகள் வந்து இந்த இது விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டுக்கு தேவையான கயிறுகள் வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். நம்ம அதையும் வந்து இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா வணக்கம்னா உங்க பேர் சொல்லிருங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அதாவது 2 வழி இருக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தையில. இது எந்த வழி? மெயின் வழி நம்ம பசங்க பக்கத்துல வழியா? பசங்க பக்கத்துல வழியில வந்து ஆட்டுக்கு வந்து ஆட்டு காடி வந்து தீவன காடி வந்து வச்சிருக்காங்க. என்ன சைஸ் என்ன ரேட் சொல்லிருக்காங்க? இது 4 அடிண்ணே. நீளம் 4 அடி. 4 அடி. அது 7 அடிண்ணே. அது 9 அடி. 9 அடி என்ன ரேட்ண்ணே? 3500 வருதுண்ணே. 3500. இது என்ன ரேட்ண்ணே? இது 2700. 7 அடி 2 4 அடி. அது 1700 வருது. 1700. இது என்னென்ன தீவனம் போட்டுக்கலாம்? கடலைப்பொடி வெட்டி எதுனாலும் ஆட்டுக்கு தேவையான எல்லாரும் போட்டுக்கலாம். கொம்பு முயல சிக்காதுண்ணே? சிக்காதுண்ணே. கொம்பு ஆடுகளுக்கு வந்து மொட்டைக்கறி ஆர்டர் கொடுத்தா அந்த மாதிரி மொட்டைக்கறி வரும். உங்க ஃபோன் நம்பர் சொல்லிருங்க. நம்பரை கொடு. 95 66 95 66 95 22 95 22 09. 09. சரி. நீங்க எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா அந்த மாதிரி தீவன காடிகள் வந்து ஆட்டு சந்தையில வந்து 2 கேட்ல நம்ம பசங்க பொறுத்தல கேட்ல வந்து ஒரு 50 100 கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாமா? கஸ்டமர் வந்தா கொஞ்சம் அதெல்லாம் சர்வீஸ் தமிழ்னு சொல்லி வந்தாங்கன்னா ஒரு 10 100 கொஞ்சம் குறைச்சு. அதான். ஐயா வணக்கம் ஐயா. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில எந்த கேட்டு சொல்றீங்க? 2 கேட்டு இருக்குல்ல, எந்த கேட்டு சொல்றீங்க? அது வடக்கு கேட்டு, அதாவது பசங்க பக்கத்துல கேட்டு. நீங்க ஆட்டுக்கு தேவையான என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க? பொருள் சொல்லிருங்க. பசங்க வந்து நுழையரவாசி. மணி, பச்சைக்கயிறு, நூல் கயிறு. சரி. மணி இருக்கு. சரி. பச்சைக்கயிறு, நூல் கயிறு, இந்த சலங்கமணி, பெல்ட் இருக்கு. பெல்ட். சரி. கிடாய்களுக்கு இருக்குண்ணே. செம்பரி கிடாய்களுக்கு. மணில 3 4 வகை இருக்குண்ணே. மணியில பல வகை தான் இருக்கு. சின்ன மணி இருக்கும், பொடிமணிலாம் இருக்குல்ல. பொடிமணி, பெரிய மணி. எதுக்குயா? ஆடு திருகாம திருவாணி சில்வர் திருவாணி. அது வேற என்னென்னயா இருக்கு? புரட்டி இருக்கு. புரட்டி இது பண்ணருவா. ஆட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சிருக்கீங்க. ஆட்டுக்கு தேவையான பொருள் அது என்ன? அதுக்கு கடாய் இப்படியே கடாய் கழுத்துல மாற்ற பெல்ட். நாய் கழுத்து கயிறு இருக்கு. நாய் கழுத்து கயிறு. அது காட்டுங்க, காட்டு காமிச்சிருங்க. வேட்டை நாய் கழுத்து கயிறு கிடைக்கும். வேட்டை நாய், குட்டி நாய் கழுத்துக்கு பெல்ட் இருக்குண்ணே. பிடிகயிறு எல்லாம் இருக்கு. பிடிகயிறு வச்சிருக்கீங்க. அந்த கயிறு பத்தி சொல்லுங்க. அது என்ன? இது கம்பளி கயிறு. ஆட்டுக்கு மாட்டுக்கு கம்பளி கயிறு வைப்பாங்க. சரி. மூக்கடங்கயிறு. சரி. சரடு. சரி. ஆட்டுகளுக்கு பிடிகயிறு எல்லாம் இருக்கு. சரி. இன்னும் பாத்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா ஆடுக்கு மட்டும் வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஆட்டுக்கு தேவையான பொருள் மணில இருந்து எல்லாமே வந்து ஐயா வித்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா பசங்க கேட்ல தான் அந்த ஐயா வந்து வித்துட்டு இருக்காங்க.